22-25 இயர்ஸ்லேயே வந்து இடுப்பு வலி இருக்குது. ஏன்னா அது வந்து காரணம் என்ன அப்படின்னாக்கா, இல்லை ஆஃபீஸ் சேரில் வந்து அதிகமாக உட்காந்துட்டே இருப்போம். அப்படி உட்காரும் போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா முதுகு தண்டு வலி என்ன பண்ணுறதுன்னா இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா தண்டகவாதம் அப்படின்றத சொல்கிறோம். தண்டகவாதம். ஆமாம், தண்டுவடத்துக்கு தண்டகவாதம். ஏன் அப்படின்னாக்கா அந்த லூப்ரிகேஷன் இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி படுத்த படிக்க இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய எழுந்து நடக்க வச்சுருக்கோம். டெலிவரி முடிஞ்சு கொஞ்ச நாள்ல ஒரு சின்ன யோகாசன பயிற்சி மூலமாகவே நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றால் நெடிது உயிக்குமாறு. அற்றால் அப்படின்னா நம்ம சாப்பிட்டது அற்று போன பின்னாடி, ஜீரணமான பின்னாடி சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணோம்னா உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. வணக்கம் சார். பல எபிசோட்ஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பேசின எபிசோட்ஸில் இதனுடைய முக்கியத்துவம் என்ன, எப்படிலாம் இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கு சித்த மருத்துவம் அப்படிங்கிறத பேசியிருக்கிறோம். இன்றைக்கி நான் டைரெக்டாக வந்து மக்களுக்கு பல பிரச்சனைகள் கமெண்ட்ஸில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இதை பற்றிலாம் கேளுங்கன்றாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் சார், நடுத்தர மக்கள், இப்போ என்னை போன்ற ஆட்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வண்டி நிறைய ஓட்டுறோம், அல்லது ஐடி பீப்புளாக இருக்கட்டும், உட்கார்ந்த இடத்துல நிறைய வேலை பார்க்குறாங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் இருக்கிற பெரும்பாலான பிரச்சனை, பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் கூட முதுகு தண்டோட பிரச்சனைங்கிறது இருக்குது, இடுப்பு வலிக்குது, இப்படிங்கிற ஒரு பிரச்சனையே காமனான பிரச்சனையா இருக்குது. இதே எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இதனுடைய ஆதாரம் என்ன, எதன் அடிப்படையில் இந்த பிரச்சனை உருவாகுது, இதற்கு சித்த மருத்துவம் வைத்திருக்கக்கூடிய தீர்வு என்ன? ஆக்சுவலாக வந்து இப்போ ரொம்ப சின்ன ஏஜ்லேயும் 22 வயசுல வந்து இடுப்பு வலி அப்படின்றத வராங்க. 25 இயர்ஸ். ஆமாம், 22-25 இயர்ஸ்லேயே வந்து இடுப்பு வலி இருக்குது. ஏன்னா அது வந்து காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்களோட லைஃப் ஸ்டைலும் உணவு முறையும் தான். சரிங்களா? இப்போ நார்மலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்பை எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அப்படி தான் நம்மளோட உடம்பு வந்து பழகும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கல் உடைக்கிறவங்க இருப்பாங்க, வெயிட்டு தூக்குறவங்க இருப்பாங்க, ஹெவி ஜாப் செய்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் அவங்க உடம்பு எப்படி வந்து ஃபிட் ஆகுது, நேச்சுரலாக சிக்ஸ் பேக் இருக்கும் இது. ஆனால் நாம் வந்து கொஞ்சம் மேம்போக்கான, இன்க்ளூடிங் நான் உட்பட எல்லாருமே கொஞ்சம் மேம்போக்கான லைஃப் ஸ்டைலு, கொஞ்சம் லக்ஸரி வெயிட் பண்ணுறவங்க. நம்மளால் அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னாக்கா நாம் எப்படி வந்து பழக்கப்படுத்துகிறோமோ நம்மளோட உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம பழகும். சரிங்களா? நாம் அதுக்கு எப்படி உணவு முறையை வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நமக்கு இதாகும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மேம்போக்கான வேலை செய்யும்போது உடம்பு கொஞ்சம் வந்து அதுக்கு ஹெவி, கொஞ்சம் நல்ல ஒர்க் அவுட் கொடுக்காம வந்து நம்ம கொஞ்சம் சும்மா அப்படியே மேம்போக்காக நம்ம பழகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா திடீர்னு அதிகமாக வண்டி ட்ராவல் பண்ண போக ஆரம்பிப்போம். இப்போ ஸ்கூட்டியில் வந்து ட்ராவல் பண்ணுவோம், இல்லை வெயிட் அதிகமாக தூக்கி திடீர்னு வந்து நம்ம வைப்போம். இப்போ வண்டியில் அதிகமாக போகிறோன்னே வச்சுப்போம், இல்லை ஆஃபீஸ் சேரில் வந்து அதிகமாக உட்காந்துட்டே இருப்போம். அப்படி உட்காரும்போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா முதுகு தண்டு வலி என்ன பண்ணுறதுன்னா இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நான் உட்காந்துட்டு. ஆமாம். ஆமாம். இப்போ நீங்கள் இப்போ இந்த போஸ்டரை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணி பாருங்க. இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும்போது எந்த இடத்துலலாம் வந்து அதிகமான ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகும், எங்க அந்த எட்ஜ், அந்த மடிகிற எட்ஜ்ல பிரஷர் மெயின்டைன் ஆகும். அப்ப மெயினா பாருங்க கழுத்து, ஓகே, அப்புறம் நடு முதுகு, ஆமா, அதுக்கப்புறம் கீழே. ஸோ மேக்சிமம் வந்து இடுப்பு தண்டுவோட பிரச்சனை, முதுகு தண்டுவோட பிரச்சனை எங்கெல்லாம் வரும் அப்படின்னாக்க செர்விக்கல், தொராசிக், லம்பார், இந்த 3 கொஞ்சம் புரியுற மாதிரி. அதாவது வந்து என்ன அப்படின்னாக்க கழுத்து பகுதியிலையும் நடு முதுகு பகுதியிலும் இடுப்பு பகுதியில் அதிகமான முதுகு தண்டோட பிரச்சனை வரும். ஓகே. ஏன்னா நம்ம வெயிட் அதிகமாக குனிஞ்சு தூக்கும் போது நமக்கு எந்த இடம் பார்த்து அதிகமாக ப்ரெஷர், அதிகமாக அழுத்தம் வரும். நாம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மசில், இப்போ ஒரு முதுகு தண்டுவோடனா அந்த முதுகு தண்டுவோட மட்டும் மொத்த வெயிட்டையும் தாங்கிறது இல்லை, சுற்றி இருக்கிற மசிலும் சேர்ந்து தான் அதுக்கு பலத்தை கொடுக்குது. இப்போ அந்த மசில் நல்லா லூஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம பழக்கப்படுத்தலை அந்த மசிலை, அப்போ மொத்த வெயிட்டு எது தாங்குது?
அந்த முதுகு தண்டுவடம் தான் தாங்குது, எலும்பு தான் தாங்குது. அப்போ ஈஸியாக வந்து அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா கம்ப்ரெஷன் வந்து இப்படி வந்து உட்காந்துக்கும். ஓகே, இப்படி வளையும் போது ஈஸியாக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா இப்படி வந்து உட்காந்துக்கும். அப்போ இந்த முதுகு தண்டுவடத்துக்கு இடைப்பட்ட ஸ்பேஸ் வந்து நமக்கு கம்மியாயிரும். ஒரு முதுகு தண்டுவடத்துக்கும் இன்னொரு முதுகு தண்டுவடத்துக்கும் இடைப்பட்ட ஸ்பேஸ் வந்து இப்படி வந்து கம்மியாக. ஒரு நம்ம எபிசோட் ஒன்று சொன்னீங்க, மேலே அந்த டிஸ்டன்ஸ் வந்து இப்படி உள்ள பல்ஜ் ஆகும்ன்றீங்க. ஸோ அப்போ வந்து அது அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாகி டிஸ்க் பல்ஜை வந்து உருவாக்குது. ஓகே, அப்போ அந்த டிஸ்க் பல்ஜ் என்ன பண்ணுது, அந்த இப்போ நமக்கு இதுதான் சாரி நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு மூளையிலேருந்து நரம்பு தண்டோடம் இப்படி உள்ளே போகுது. ஓகே, நமக்கு வந்து தண்டோட இப்படி இருக்கு. ஓகே, இது இப்படி இதாகிடுச்சு அப்படின்னாக்கா இந்த இடத்துல பல்ஜ் வந்து என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த முதுகு தண்டுவடத்து போகிற நரம்பை வந்து கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, அதனால என்ன விளைவுகள் ஏற்படும்? இப்போ நம்ம மூளை தான் நம்ம உடம்புல இருக்கிற மொத்த செல்கள் மெட்டபாலிசம் எல்லாத்தையுமே தகவல் தொடர்பு இயக்குது. மூளை எப்படி தகவலை வந்து பரிமாறுது, நரம்பு மூலமாக தான். மூளையிலேருந்து ஒரு சிக்னலை கையை தூக்கு காலை தூக்கு அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு அந்த நரம்பு தான் இது கம்யூனிகேட் பண்ணுது. இப்போது இந்த நரம்பு வந்து ஒரு அழுத்தத்தில் வந்து வரும்போது என்ன ஆகும், அது கொடுக்குற அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸாக தான் வந்து கண்டக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ அது கம்ப்ரெஷனில் இருக்கும்போது சரியாக போய் ரீச் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டெலிஃபோன் வயரு இடுக்கில் ஜன்னலுக்கு இடையிலலாம் ஃபஸ்ட்டு விடுவாங்க. அப்போ லேண்ட்லைன் ஃபோன் இதில் இருக்கும்போது அப்போ கனெக்ஷன் வராது. கம்ப்ரெஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு கம்ப்ரெஷன். அப்போ அந்த கண்டக்டிவிட்டி, அப்போது கண்டக்டிவிட்டி ப்ராப்ளம் நடக்கும்போது உங்களுக்கு செல்லில் நடக்க வேண்டிய மெட்டபாலிசம் வந்து நடக்காது. அந்த இடத்துல இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும். இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, வீக்கம் வர்றது தான். அப்போ அந்த இடத்துல வீக்கம் வரும். அந்த வீக்கம் அங்கே இருக்கிற மசில்களில் வந்து இன்ட்ரா செல்லுலார் ப்ரெஷர், ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் இருக்கிற ப்ரெஷரை வந்து ஆல்ட்ரு பண்ணி அங்கே உள்ள உப்புக்கள் வந்து படிய ஆரம்பிச்சிடும். அப்படி படிய ஆரம்பிக்கிறதுனால மசில் ஸ்பேஸத்தை ஸ்டிஃப்னஸை வந்து உருவாக்கிறது. மசில் ரிஜிட் ஆயிரும், கல் மாதிரி ஆயிரும். ஒரு மசில்னால் ப்ராப்பரான மசில் டோனில் இருக்கணும். அதை வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஆமாம், ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அதால் வந்து தூக்க முடியாது, ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா அதோட நீட்டி மடக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல இருக்கிற பேக்கில் இருக்கிற மசில் எல்லாம், தொடையில் பேக் தையில் இருக்கிற மசில் எல்லாமே வந்து டைட்டாக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு குனிஞ்சு நிமிர முடியாது, ரேடியேட்டிங் பெயின் வரும், இது மூமெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். இப்போ இதுதான் வந்து நடக்குது, இதான் பிரச்சனை. ஆமாம், இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா தண்டகவாதம் அப்படின்றத சொல்கிறோம். தண்டகவாதம், ஆமாம், தண்டுவடத்துக்கு தண்டகவாதம். ஏன் அப்படின்னாக்கா அந்த லூப்ரிகேஷன் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளெக்சிபிள், இப்போ ஆயில் ஒரு பொருள் உராயும் போது இடையில ஆயில் இருந்துச்சுன்னா வந்து ஃப்ளெக்சிபிளாக மூவ் ஆகுமா? ஆமாம். இப்போது இந்த முதுகு தண்டுவடத்துக்கு இடையில இருக்கிற அந்த நீர் சத்து வற்றி போக ஆரம்பிச்சிருது. அதனால அது வந்து வறட்சி அடையுது. வாதம்னா வறட்சி அடைகிறத குறிக்கும். அப்போ அந்த வறட்சி அடைகிறது தான் நாங்கள் தண்டகவாதம். அந்த ஏற்படக்கூடிய வறட்சி, அந்த சைனவல் ஃப்ளூயிட் நீர்த்தன்மை வந்து இதாகுது. அதனால வந்து டீஹைட்ரேட் ஆகுது, பல்ஜி வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ தண்டகவாதத்தினால வந்து அவங்களுக்கு வந்து நரம்பு அழுத்தம் ஏற்பட்டு அதனால இயக்கம் எதுவும் செய்ய முடியாது. ஸோ இப்போ இதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? அப்போ அந்த சுற்றி இருக்கிற ஸ்டிஃப்னஸ் மசில் எல்லாம் ரெடியூஸ் ஆகணும். அந்த கல் மாதிரி மாறி இருக்கிறதெல்லாம் அதை வர்ம மருத்துவ முறையிலையோ மசாஜ் மூலமோ அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேய்ச்சி லூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் இலக்கு முறைகள் மூலமாக அந்த போன் அட்ராக்ஷன் கொடுத்து மறுபடியும் அதோட பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணுவோம். இது எக்ஸ்டர்னலாக பண்ணிடுவோம். இன்டர்னலாக உள்ளுக்கு மருந்து அந்த வறட்சியை போக்கக்கூடியதுக்கும் ப்ளஸ் வந்து அந்த இடத்துல மறுபடியும் அந்த நெய்ப்புத்தன்மை சேர்றதுக்கும் உள்ள மருந்துகள் வந்து நம்ம உள்ளே கொடுக்க ஆரம்பிப்போம். அது லேகியமாவோ பருப்பமாவோ செந்தூரமாவோ உள்ளுக்கு குடிக்கிற தைலங்கள் மூலமாவோ கஷாயங்கள் மூலமாவோ அதை நம்ம மருந்தாக குடிக்கும்போது உள்ள ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த வறட்சி வந்து நீங்கும். அப்போ அவங்களுக்கு வந்து நீர்த்தன்மை சேரும். அந்த ட்ரைனஸ் வந்து போயிடும், கொஞ்சம் லூப்ரிகேட் ஆகும். அது உணவு முறையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன். அப்போ அதை லைஃப்பில் வந்து எப்படி இது ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது, லைஃப்பில் வந்து எப்படி என்ன உணவு எடுக்கணும், எப்படி அடுத்த 3 மாதம் 6 மாதத்துக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணுன்றத அட்வைஸும் கொடுப்போம். அப்போ கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுருவாங்க. மூமெண்ட் எல்லாம் நார்மலாகிடும். இந்த மாதிரி படிக்க இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம சித்த மருத்துவத்தில் நிறைய எழுந்து நடக்க வச்சுருக்கோம். அந்த தண்டுவட பிரச்சனையை வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். நாளைக்கே சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் எல்லாம் கூட அப்படி கூட நீங்கள் எடுத்து நம்ம
தண்டுவட பிரச்சனையை பொறுத்தவரை நாங்கள் மேக்ஸிமம் சர்ஜரிக்கு 99% வந்து சர்ஜரிக்கு வந்து அனுப்ப மாட்டோம், தேவையில்லை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, விபத்து அந்த மாதிரி இருக்கிறது சில இது 1% அது எப்போதுமே நெக்லிஜிபிள் இது உண்டு இல்லையா. ஸோ அதனால் அது இதுல வந்து நான் சொன்ன கேட்டகரியை தாண்டி இன்னொரு கேட்டகரி இருக்கு சார். பெண்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப காலத்தை கடந்து குழந்தை பேர் எடுத்த பெண்கள் இருக்காங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு என் சரௌண்டிங்ல இருக்கிற எங்க அம்மாவை, இப்ப என் மனைவி, இப்ப என் கூட இருக்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்க்கும்போது ஆஃப்டர் டெலிவரி அவங்களுக்கு வந்து ஒரு தண்டுவட பிரச்சனை இருக்கு, இடுப்பு வலி இருக்குங்கிறத நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா. ஏன் அது உங்களுக்கு வருது, அதை தவிர்ப்பது எப்படி, அது நேச்சர் தானா சார்? அதான் வந்து என்ன அப்படின்னாக்க கர்ப்ப காலங்களில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்க நம்ம உடம்புகளை ஜாயிண்ட்டுகளை, ஏன்னா அந்த கூபகத்தின் வழியாக தான், அதான் வந்து பெல்விக் போனுன்னு சொல்லுவாங்க, அந்த கூபகத்தின் வழியாக தான் குழந்தை வெளியில வரணும். அது அப்படியே இறுகி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வந்து நமக்கு வந்து குழந்தை வெளியில வராது, சுகப்பிரசவம் நடக்காது. அப்போ அந்த மாதிரி டைம்ல நம்ம உடம்புல பெண்களோட உடம்புல ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்தையுமே லூஸ் பண்ணும், இன்க்ளூடிங் தண்டுவடம் உட்பட எல்லா ஜாயிண்ட்டுமே ஒரு ரத்தத்துல தானே இருக்கு அந்த அப்ப எல்லா ஜாயிண்ட்டுகளுமே கொஞ்சம் லூஸ் ஆகும். அதனாலதான் வந்து டெலிவரிக்கு அப்புறம் பெண்கள் பாருங்க கொஞ்சம் பல்ஜ் ஆவாங்க, கொஞ்சம் ஃபேட் ஆவாங்க. ஆமா. ஸோ அப்ப அந்த லூஸ் ஆகிறதுனாலதான் அந்த டெலிவரி டைம்ல வந்து அந்த இது வந்து இதாகும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெலிவரிக்கு பொசிஷன் வந்து அப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாமல் அப்நார்மல் பொசிஷனில் வந்து இதாகும். ஆல்ரெடி லூஸாக இருக்குது, இப்போ லூஸ் பண்ணியிருக்கு, அந்த லூஸான பொசிஷன்லேயே வந்து நம்ம வந்து என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா கொஞ்சம் வேறு ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அது வந்து போய் மாட்டிக்கும் சில டைமில் வந்து. அதுக்கப்புறம் அது என்னென்னா அந்த தப்பான பொசிஷன்லேயே மறுபடியும் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அது வலியை உருவாக்கிடும். அப்போ அது வந்து இது டெலிவரி ஆன உடனேவும் வலி இருக்காது அவங்களுக்கு, பாருங்க கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் கழிச்சு தான் வலி. அப்போ அதான் என்ன சொல்றாங்கன்னா பிஃபோர் டெலிவரி நிறைய ஒர்க் பண்ணேன், எல்லாம் இப்போ பண்ண முடியல அப்படிங்கிற. ஸோ இதனால தான் வந்து மெயினாக கர்ப்ப காலத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த வலி வந்து இதாகுது. அப்போது நீங்கள் அவங்களோட முதுகு தண்டுவடத்தை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முதுகில் வந்து ஸ்பேசம் வந்து இருக்கும், மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், அந்த டைட்டாக இருக்கும் மசில். இல்லை வாட் ஷுட் டூன்னு கேட்குறேன். வாட் ஷுட் வி டு, நம்ம என்ன செய்யணும்? இது அதுக்கு உண்டான மருத்துவ முறைகள் இருக்குது. கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பொசிஷனை வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். ஓகே, அது அப்படியே விட்டுறக்கூடாது. இது அப்படியே விட்டோம் அப்படின்னா அது வலி தொடர்ந்துகிட்டே இருக்கும். சில டைமில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமாக யோகா மூலமாகவே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டெலிவரி முடிஞ்சு கொஞ்ச நாள்ல ஒரு சின்ன யோகாசனம் பயிற்சி மூலமாகவே நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. இல்லை அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாக்கா நம்ம அதை கொஞ்சம் மறுபடியும் மருத்துவ முறைகள் எடுத்து கொஞ்சம் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு அதை நம்ம பண்ணலாம், நார்மல் வந்துடும். இந்த நோயை குறித்தும் சொல்லிட்டீங்க, நோய்க்கு சித்த மருத்துவ திருவள்ளுவர் கொடுத்து சொல்லிட்டீங்க. இருந்தாலும் மக்கள் எதிர்பார்க்குற இன்னொரு கேள்வி இருக்குது, ஹவு டு அவாய்ட், வருமுன் காப்பது எப்படி? முதுகு தண்டுவட பிரச்சனை வரக்கூடாதுன்னா நம்ம எதையெல்லாம் செய்யக்கூடாது? சித்த மருத்துவத்தோட கான்செப்டே வந்து சித்தர்கள் வந்து சொன்னதே வந்து நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வாழ்க்கை நெறியை தான் வந்து சித்த மருத்துவத்தில் ரொம்ப ரொம்ப ஆணித்தரமாக வந்து சொல்கிறது. ஓகேவா? அதுக்காக தான் அவங்க அந்த உணவு பழக்க முறைகளையும் யோகாசனத்தையும் வந்து அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. யோகாசனத்தோட குறிப்பு வந்து திருமூலர் வந்து எழுதியிருக்காரு. திருமந்திரத்தில் வந்து யோகாசனத்தோட ஆமாம் திருமந்திரத்தில் வந்து யோகாசனம் எப்படி பண்ணணுன்றத சொல்லியிருப்பார். இந்த சித்தர்கள் உருவாக்கிய இந்த யோக மருத்துவம், சரிங்களா? இதை வந்து இந்த யோகாசனமும் கரெக்டான உண்மை. திருவள்ளுவர் சொல்லுவார், அற்றால் அளவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றால் நெடிது உயிக்குமாறு. அற்றால் அப்படின்னா நம்ம சாப்பிட்டது அற்று போன பின்னாடி, ஜீரணமான பின்னாடி அற்றால் அளவறிந்து உண்க. உனக்கு எவ்வளோ தேவையோ சாப்பிடு, நீ கிடைக்குதுன்றதுக்கெல்லாம் வாரி போட்டு அடித்து சாப்பிடாத. அளவறிந்து உண்க அத்துடம்பு, அந்த உடம்பானது பெற்றான் நெடிது உயிக்குமாறு, அந்த உடம்பு நீண்ட நாள் உயிரோட வாழும். சரிங்களா? ஸோ உணவு முறையை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தினாவே வந்து நமக்கு வந்து இதாக இருக்கும். அதுக்கடுத்த பயிற்சி தான் வந்து யோகாசனம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுகளையும் நம்ம ஃப்ரீ பண்ணி பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து யோகாசனத்தில் இருக்குது. ஸ்ட்ரெச் எக்ஸசைசஸ் மாதிரி ரொம்ப ஹெவி எக்ஸசைசஸ் இல்லை, அது ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் முதுகு தண்டுவடத்தில் இருக்கிற ஜாயிண்ட்டு சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணோன்னா உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்டுமே வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் சூரிய நமஸ்காரத்தில் வந்து யோகாசனத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நமக்கு வந்து சொல்கிறது. ஸோ இந்த பைக் நிறைய ஓட்டுறவங்களா இருக்கட்டும், ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் இந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஆல்சோ தே கேன் ப்ரொடெக்ட் தெம்செல்வ்ஸ். ஆமாம். ஓகே, உணவு முறையும் வாழ்வியல் நெறியும் தான் வந்து மனிதனை நோயிலிருந்து காப்பாற்றும்.
நமக்கு ஆனால் லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ நம்ம வேகமான வாழ்க்கை முறை இருக்கிறதுனால நம்மளால வந்து அந்த லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியே ஃபாஸ்ட் லைஃப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தூங்குறோம், சாப்பிட்றோம், எழுதுறோம், ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், ஏதோ தூங்குறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். இவ்வளோ தெரிஞ்ச இதாலே என்னாலே 100% பயன்படுத்த முடியாது. அதுதான் ப்ராக்டிக்கல் உண்மை. ஏன்னா நான் என்னோட இதில் வந்து நான் இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கேன், சென்னை வரேன், மதுரை போகிறேன். அப்போ நான் வந்து எல்லா நேரமும் என்னோட உணவு பழக்கத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண பண்ணணும். ஆமாம், அதில் தான் நம்ம பண்ணுறோம். அது நம்ம பண்ணுறதுனால தான் நம்ம கொஞ்சம் ஓட செய்ய இருக்க முடியுது. ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ணணும். ரொம்ப சிறப்பாக இந்த முதுகு தண்டோட பிரச்சனை குறித்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பேசுனீங்க சார். அடுத்த எபிசோடில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசலாம். மிக்க நன்றி.